ஹலோ. சொல்லுக்கா. ஆ ஆ சரி சரி, நான் வரேன். என்னாச்சு ரேவதி? எங்கள் பெரியக்காங்க ஏதோ பேசணுமா, கொஞ்சம் வீட்டுக்கு வரியாடின்னு கூப்பிட்டா. நான் போயிட்டு வந்துடட்டுமா? சரி, போயிட்டு வந்துருமா. வாமா, வா ரேவதி, வந்து உட்காரு வா. ஆ இருக்கட்டக்கா. ஆமாம், எதுக்கு நீ வர சொன்னா வீட்டுக்கு? அதான் கிறிஸ்மஸ்க்கு 10 நாள் லீவ் வருதாமே பசங்களுக்கு. அதான் உன்னையும் சுமதியும் கேட்டுட்டு தம்பி வீட்டுக்கு ஒரு 5 நாள் போகலாம், அப்படியே போய் தம்பியும் பார்த்த மாதிரி ஆகும்ல. 2 வருஷம் ஆச்சு, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? சரி, உன் வீட்டுக்காரும் ஒத்துப்பாரு, என் வீட்டுக்காரும் ஒத்துப்பாருன்னு வச்சுக்கோ. நடக்கா வீட்டுக்காரு அவங்க மாமியாரும் விடுவாங்களா? அவளை ஆல்ரெடி நேற்றே ஒரு கதை ஒன்று போச்சுன்னு சொன்னா, எதுவும் கேள்விப்பட்டியா? ஐயோ, அது என்ன கதை? எனக்கு தெரியாதே. ஐயோ, அந்த கதையை ஏன் கேட்குற? உனக்கு சொல்லலையோ அக்கா? நேற்று ஏதோ நூடுல்ஸ் செஞ்சுருப்பா போல், அதுக்கு எனக்கும் நூடுல்ஸா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டிருக்கு. பசங்க இருந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் நூடுல்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுச்சான். அதுக்கு நெஞ்சை பிடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சான். அப்புறமா அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கா. போயிட்டு அங்கே போய் ஏதோ ஹார்ட் அட்டாக்கு அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் அட்டாக்குன்னு டாக்டர் சொன்னதும் உடனே திக்குன்னு இறந்து உக்காந்துக்கிச்சான். உக்காந்துக்கிட்டு டாக்டரை பார்த்து என்னன்னு சொல்லக்கா, நான் என் மருமகளை ஏமாத்துறதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சாங்க. இவ்வளோ நடந்துருச்சா? அப்புறம் அப்புறம் எப்படி விடுவா அவளை? எனக்கு என்னமோ சந்தேகம்தான். சரி, எதுக்கும் ஒரு முறை கேட்டு பார்ப்போம். சரி இரு, நானே ஃபோன் பண்ணுறேன். ஹலோ, சொல்லு ரேவதி. ஓஹோ, சரி வரேன், இரு. வா சுமதி, வந்து உட்காரு வா. அக்கா சொல்லுக்கா, என்னாச்சு? என்ன 2 பேரும் காலையிலே ஒன்று கூட்டிகிட்டு இருக்கீங்க? என்ன கதை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று என்னமோ உன் வீட்டில் ஏதோ கதையாச்சாமே, என்ன கதை அது? எக்கா சிரிக்காத போக்கா, தெரியாமல் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டேன். அந்த கிளவியோட யாராலையும் வாழ முடியாதுக்கா. சும்மா நொயின்னு நேற்று ஒன்று பண்ணிச்சு பாருக்கா. சி, பொம்பளையாக்கா அதெல்லாம். இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரி, 10 நாள் பசங்களுக்கு லீவ் வருதான், அப்படியே தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோமா? உன் வீட்டுக்காரர்கிட்ட கேளு, அப்படியே போயிட்டு வந்துடுவோம். ஒரு 5 நாள் போயிட்டு வருவோம். ஏக்கா, அவர் விட்டாலும் அந்த மாமியார் கிளவி விடாதேக்கா, என்ன பண்ணுறது? நான் வரலக்கா, நீங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க. அப்போ உன் மாமியாருக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஊருக்கே போகக்கூடாதா? ஒழுங்கு மரியாதை கேட்டுரு, இல்லைன்னு வச்சுக்கோ நான் வந்துடுவேன் நேராக உன் வீட்டுக்கு. சரி, ஒரு முறை கேட்டு பாரு உன் வீட்டுக்காரர்கிட்டையும் உன் மாமியார்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னு. சரியா? நீங்கள் கேட்டு சொன்னால் தான் நான் மாமா கிட்டே சொல்ல முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள்லாம் ஊருக்கு போகிறோம். அதை கண்டினியூஸ் எபிசோடாக போட போகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.